ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் தயாலினி சேனல். நான் இன்றைக்கி பேபி பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. காலையில் என்ன டிஃபன் செய்கிறதுன்னு யோசிச்சுட்ருப்போம். அந்த டைமில் இந்த மாதிரி சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு டிஃபன் தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்ணியிருக்க உருளைக்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிடலாம். பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன். அதை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டுங்க. இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. வேக வச்சுருக்க உருளைக்கிழங்க ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு லெமன் எடுத்திருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேங்க. இது கூடவே ஒரு கையளவு பட்டாணி உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் சூடாயிருச்சு. இந்த ஸ்டேஜில் எண்ணெய் விட்டுக்கலாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா தூக்கலாகவே போடுங்க, அப்போ தான் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். கடுகு நல்லா பொரியட்டும். இந்த ஸ்டேஜில் நான் 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க. அவல் உப்புமாக்கு தேவையான அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்று சேர கிளறி விட்டுருலாங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வைங்க. பருப்பு சீக்கிரம் கருகிடும். இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. இது எல்லாத்தையும் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டாணியை இந்த சமயத்தில் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை அப்படியே வதங்கட்டங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு கிளறிலாங்க. உப்புமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உருளைக்கிழங்கு நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்துருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜில் நான் 300 கிராம் அவல் எடுத்துருக்கேங்க. அதை தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். அது ஒரு 5 மினிட்ஸ் ஊறினா போதும். பிழிஞ்சு வச்சுருக்க அவலை இப்போ ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த அவல் உப்புமா சாப்பிட்றதுக்கு அப்படியே சாதம் மாதிரியே இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் டேஸ்ட்டான ஒரு உப்புமா கிடைக்கும். இன்றைக்கி நான் சிவப்பரிசி அவல் உப்புமா எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன அவல் இருக்கோ அதை வச்சு நீங்கள் செய்யலாம். இதே மாதிரி மெத்தடில் செய்யுங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது ரொம்ப நல்லா கிளறக்கூடாதுங்க, மேலாட்ட கிளறணும். இல்லைன்னா அவல்லாம் நல்லா குழஞ்ச மாதிரி தெரியும். நமக்கு சாதம் மாதிரி உதிரியாக கிடைக்கணும்னா லேசாக மேலாட்ட கிளறுனா போதும். அவ்வளோதாங்க, நம்ம அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அவ்வளோதாங்க, நம்ம அவல் உப்புமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இது அப்படியே கிளறி விட்டுருலாங்க. இது கூடவே எடுத்து வச்சுருக்க ஒரு லெமனை நல்லா பிழிஞ்சு ஜூஸை ஊற்றி எடுத்துக்கலாங்க. ஒரு லெமனை பிழிஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா ஒன்று சேர கிளறி விட்டுருலாங்க. கட்டியாக இல்லாமல் நல்லா உதிரியாக வர மாதிரி கிளறி விட்டுடலாம். அந்த ஜூஸோட ஃப்ளேவர் எல்லா இடத்துக்கும் பரவணும். அந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம அவல் உப்புமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம்.
நம்ம அவல் உப்புமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய அவல் உப்புமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. பார்க்கும் போதே சூப்பராக இருக்குது. அதோட வாசனையை வாவ் சூப்பராக இருக்குது. உங்களை இதே மாதிரி ஒரு சூப்பர் டிஷ்ஷோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன்.